எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீடெயிலாக பார்க்கலாம். அதை அப்படியே போட்டு விடுறாங்க. அதை எம்ஹெச்ஐங்கிற சேனல்ல அவரு போடுறாரு. அவரும் சொல்றாரு, அவர் 33 ஆண்டுன்னு சொல்லியிருப்பாரு. அதை நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் சரியா தமாச்சு சொல்லிட்டாரு. ஆனா மாத்தி தான் சொல்லிட்டாரு. பேசும்போது டங்கு ஸ்லிப்பாயிருச்சு. அதை நீங்க கரெக்ஷன் பண்ணி கேட்டு வாங்கி போட வேண்டியது தானே இல்லையா? அந்த இதை அப்படியே நீங்க போடுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவர்கள் ஒரு அப்டேட்டா இருக்காங்க, ஒரு சரியான செய்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல இவங்க முதல்ல ஒரு கிளாரிட்டியா இல்ல. ஒரு சரியான செய்தியை மக்களுக்கு நம்ம கொடுக்கணும், நம்மளை நம்பி இத்தனை பேரு நம்ம வார்த்தையை நம்பி இருக்கிறாங்க, அவர்களுக்கு சரியான ஒரு தகவலை கொடுக்கணும், சரியான அப்டேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்ட எந்த தகவலும் கிடையாது. தினமும் இப்ப பாருங்களேன், வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னு இன்னொரு தப்பி சொன்னாரு. அவர் சொல்லுவாங்க, அந்த சரக்கடிக்கிறவங்க சொல்லுவாங்க, சத்தியமா நாளைக்கு அப்புறம் குடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு நாள் தாக்கு பிடிப்பாங்க, 2வது நாள் அவங்களுக்கு கை நட்டுங்கும். ஐயோ 6 மணி ஆச்சே, சரக்கு அடிச்சாவணுமே. அது மாதிரி வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப செய்ய மாட்டேன், ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னா முக்கியமான அப்டேட் வரும்போது சொல்லணும். அப்படி இல்ல அப்படின்னா நான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடணும். போட மாட்டேன் அப்படின்ட்டு உடனே வீடியோ போடுறதுனால வீடியோ போடாம இருக்க முடியல. இல்ல அப்ப அதையே சொல்றீங்க, போடுங்க. வீடியோ போடுறது அதையாவது ஒரு கட்டண கமிட்மெண்டா கொடுங்க. போட மாட்டேன் அப்படின்ட்டு போடுறது இது உங்க மேல உள்ள ஒரு நன்மதிப்பை கண்டிப்பா மக்களுக்கு, உங்க ஃபாலோவருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதை டவுன் பண்ணி தான் கொடுக்கும். இந்த பிசிக்கல் சேலஞ்சா உள்ள அவருக்கு நிறுவனம் இலவசமாக ஐடியா போடல. அது நம்ம நோட் வச்ச பாயிண்ட்ல அதை நான் கேட்கிறேன். அப்புறம் அந்த நபரே 33 மாதம் தொடர்ச்சியா வருமானம் எடுத்திருக்காரு. அந்த தம்பிக்கு நான் மறுபடியும் சொல்றேன், தம்பி நீங்க 33 மாசம் பணம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க போட்ட பணத்தை கண்டிப்பா ஒரு வருஷத்துல நீங்க எடுத்திருப்பீங்க. அதுக்கு மேல ஒரு 12 மாசத்துல இல்ல 13 மாசத்துல நீங்க போட்ட பணத்தை எடுத்திருப்பீங்க. மிஞ்சி போன இன்னும் 2 மாசத்துல எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வந்தது எல்லாமே பாவப்பட்ட பணம். உங்களுக்கு அவர்கள் நிறுவனத்தை பெரிய அளவுல ரன் பண்ணி பெரிய லாபம் சம்பாதித்து வருமானம் கொடுக்கல. உங்க டவுன்லைன்ல உள்ளவங்க கிட்ட பணத்தை வாங்கி 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 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல சொல்றோம். அதுல அந்த ஆடியோ ஒவ்வொன்றா சொல்றாரு. அதாவது வருமானம் இல்லாம நிர்கதியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மைவியத்திரியே இல்ல அப்படின்னா வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது, இது மனநிலை இல்ல, இவங்களுக்கு தெரியும். அந்த சகோதரருக்கு நான் சொல்றேன், இது மட்டும் இல்ல, மைவியத்திரி மட்டும் இல்ல சகோதரரே, மைவியத்திரி மாதிரியான எந்த ஒரு நிறுவனத்திலையும் நீங்க போய் பணத்தை போடாதீங்க. உங்களுடைய லக்கு, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா 33 மாசம் பணத்தை எடுத்துட்டீங்க, போட்ட பணத்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்துருச்சு. இதே நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசி தருவாயில போட்ட அந்த 50,000 பேர்ல ₹1 கூட வாங்காம இருக்காங்க பாத்தீங்களா? அந்த 50,000 லிஸ்ட் நீங்க வந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும்? இப்போ உங்க குடும்பமே கஷ்டத்தில் இருக்கும். உங்களுக்காக வெளியே கடன் வாங்கி அவங்க அதை போட்டிருக்க கூடும். அதனால என்ன ஆகும், உங்களுக்கு குடும்பம் மீண்டும் அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான தர்ம சங்கத்துல போய் மாட்டிருக்கும். அப்போ நீங்க 33 மாசம் எடுத்துட்டீங்க, பணமே எடுக்காத உங்களை போன்று பிசிக்கல் சேலஞ்ச் உள்ளவங்க இறுதி கட்டத்துல சேர்ந்தவங்க நிறைய பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது மாதிரியான நிறுவனம் தயவு செய்து இனிமே போகாதீங்க. அதே ஆரம்பத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும், போக போக என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய இழப்பாக போயிடும். உங்களை பார்த்து ஒரு 10 பேர் வராங்கன்னா அவங்களுக்கும் அது இழப்பாயிடும். நாங்க அதான் சொல்றோம், ஒரு செபி ஆத்தரைஸ் பண்ணாத ஒரு நிறுவனத்துக்குள்ள, அதுவும் உங்களை போன்றவங்க ஒரு பிசிக்கல் சேலஞ்ச் உள்ளவங்க எல்லாம் ஒரு பணத்தை நீங்க சோர்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்போ செபியும் ஆர்பிஐயும் ஆத்தரைஸ் பண்ணாத அந்த நிறுவனத்துக்குள்ள எல்லாம் போகாதீங்கிறது பிசிக்கல் சேலஞ்ச் உள்ளவங்களுக்கு, அந்த மாதிரியான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை அதை வைக்கிறேன். யூடியூப்ல பேசுனா கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்ப மைவியத்திரியை பத்தி மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இவங்க எல்லாம் எடுத்து சொல்றாங்க. அதனாலதான் ஒரு டிப்ரெஷன் ஆகி அந்த ஆடியோ வெளியிட்டாராமா. அந்த ஆடியோ நீ கேட்டுட்டு இருக்கும்போது நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ஆடியோ சொல்லியிருப்பாரு. அப்போ மைவியத்திரியில தெரிஞ்ச விஷயத்த சொல்லக்கூடாது, உண்மையான விஷயத்தை நீங்களும் உங்களை போன்றவர்கள்லாம் ரொம்ப சின்சியரா அந்த உற்று நோக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சரியான செய்தியை சொல்லணும். தெரிஞ்சது அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அந்த ஆடியோ பரவிட்டு இருக்குது, அந்த மாதிரியான இந்த மாதிரியா இது கண்டதையெல்லாம் சொல்லக்கூடாது.
சரியான செய்தியை சொன்னாதான் அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ அப்புறம் சொல்றாரு சாப விடுவது, அப்புறம் வந்து மற்றும் குலைமெட்டல் வந்து விட்டார்களாம். யாரு சாப விட்டாங்கன்னு தெரியல, யாரு குலைமெட்டல் விட்டாங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் மைவித்திரி மக்கள் மீது கேஸ் கொடுப்பேன் என பயமுறுத்துகிறார். கேஸ் கொடுப்பது மக்கள் மீது அல்ல, அப்ளைனர் மீது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். கேஸ் கொடுப்பேன், நீங்க மைவித்திரி மக்களை ராங் கைட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மீது வழக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது பொதுமக்களை அல்ல, மைவித்திரியில் உள்ள இதர மக்களை அல்ல, அப்ளைனர்களை. இன்னமும் அந்த அப்ளைனருடைய பணத்தை நிச்சயம் கோர்ட்ல அவர்கள் கொண்டு வந்து வாங்கின பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய காலம் முக தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதையெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். அப்புறம் மைவித்திரி மெம்பரா இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி இவ்வளோ தரம் அவ்வளோ தரம்னு பேரம் பேசி அது நடக்காம போச்சாமா. அப்புறம் சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கெல்லாம் காசு கொடுத்து நெகட்டிவ் போட வைக்கிறாரு. யாரா? அசோக் சிநதி சொல்றாங்க. சின்ன சின்ன யூடியூபர்ஸ் யாருன்னு தம்பி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சொல்றேன். பேரம் பேசின ஆடியோ எல்லாமே அவர்கிட்ட இருக்கா. பேரம் பேசின ஆடியோ எல்லாம் அந்த பிசிக்கல் சேலஞ்சா உள்ள தம்பி இருக்குதான். அப்போ நீங்க அதை தானே முதல்ல வெளியிடணும். ஏன் அது எதுதான் நீங்க வந்து பேசுறீங்க, அதுக்கு முன்னாடி ஆடியோ வந்து வெளியிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் மோட்டோ பேசுறாரு, எம்எச்ஐ பேசுறாரு, மத்தவங்க பேசுறாங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா டைரக்ட்லி கோட்டோ நீங்க வந்து சட்டத்தை அணுகுங்க, லீகலா மூவ் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா அதுக்கு மேல என்ன வேணும்? அப்புறம் கோர்ட்ல கேஸ் இருக்கிறப்போ ஏன் இவங்க பேசுறாங்க? அதான் நானும் கேக்குறேன். கோர்ட்ல கேஸ் இருக்குது, சரியா? எதுக்கு இவங்க எல்லாம் பேசுறாங்க? கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது எதுக்கு மைவித்திரி யாரும் பயப்படாதீங்க, எல்லாம் வந்துருவாங்க, உங்களுக்கு பத்திரமா பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது ஏன் பேசணும்? எதுக்காக பேசணும்? பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அமைதியா இருங்க, கோர்ட் சொல்லும். கோர்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் கேஸ் கொடுக்காதீங்கன்னு எல்லாரும் பிச்சை எடுக்கிறாங்க. மைவித்திரியுடைய அப்ளைனர்கள் நீங்களே கேஸ் கொடுத்துடாதீங்க, கேஸ் கொடுத்தா ஒண்ணும் கிடைக்காது அப்படின்னு ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? கேஸ் கொடுக்க வேணாம் ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? நான் சொல்றேன், கேஸ் கொடுத்தவங்களுக்கு தான் தாமதமா வந்தாலும் பணம் வரும். தாமதமா வருதோ, இப்போ வந்து மெரிட்ல அந்த மெரிட் ஃபெயில் ஆகி அவங்க மெரிட் இப்போ வந்து ஸ்டாட்யூட்டரி பெயில் இருக்கிறாங்க. அடுத்தது விசாரணைக்கு வரும்போது அந்த அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்க அடுத்தது மெரிட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா பணத்தை கட்டிட்டு தான் போக முடியுங்க. நிர்பந்தம் வரும்போது உடனே வந்துடும். அப்ப ஏதோ ஒரு வகையில வழக்கு கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான், புகார் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் 100% நான் சொல்ற வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வர வேண்டிய போட்ட பணமாச்சு வரும். மற்றவர்களுக்கு இதே வார்த்தை நான் திரும்பவும் சொல்றேன், பிம்பிளிக்கு பில்லாப்பிதான் வராது. 100% வழக்கு கொடுக்காதவங்களுக்கு, புகார் கொடுக்காதவங்களுக்கு, அது வழக்கா மாறாதவங்களுக்கு வராது, பணம் வராது. இதை வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, கல்வெட்டிலே பதிச்சு பக்கத்துல கூட உட்காந்துக்கோங்க. விஜயகிருத்தி இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுல ஒண்ணு பதிச்சு பக்கத்துல நீங்களே உட்காந்துக்கோங்க, என்ன அது பார்க்கலாம். கோர்ட்ல இருக்கிறப்போ யாரும் பேசக்கூடாதுதான், ஆனா நாங்க ஆள் பிடிச்சு கொடுக்கல. நாங்க ஆள் பிடிச்சு கேட்கிறாரு. கோர்ட்ல இருக்கும்போது நாங்க என்ன, கேஸ் இருக்கும்போது நாங்க என்ன ஆள் பிடிச்சு கொடுத்தோமா? பேசணும். ஆள் பிடிச்சு எப்படி கொடுத்த பாருங்களேன், எப்படி ஆள் பேசவே கூடாதுன்னு சொல்றேன். ஒரு சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க அதை என்கரேஜ் பண்ற மாதிரி. இப்போ நீங்க எதுவும் பண்ணல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ சட்டத்தை அணுகி கூட ஒரு சேஃபா இடத்துக்கு போவாங்க. கொடுக்காத கேஸ் கொடுக்காத, நீங்க கேஸ் கொடுக்காத பிச்சை எடுக்கிறதுனால உங்களுடைய பிச்சைக்கு, அதாவது அப்ளைனர் சொல்றேன், அப்ளைனர் எடுக்கிற பிச்சைக்கு அவங்க கன்சிடர் பண்ணி காத்திருக்கிறாங்க. அப்ளைனருடைய பிச்சை மடிப்பிச்சை ஏந்திரீங்க இல்லையா? உங்ககிட்ட நான் மடிப்பிச்சை ஏந்திரன் கேஸ் கொடுத்துடாதீங்க, மடிப்பிச்சை ஏந்திரன் கேஸ் கொடுத்துடாதீங்க, மடிப்பிச்சை ஏந்திர மக்களேன்னு உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறாங்க, கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொஞ்ச நேரம் அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்களே, கேஸ் கொடுக்க வேணாம்னு அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. நாம சொன்னோம் 90 நாள் அவர் பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் 90 நாளுக்கு அப்புறம் பாருங்க என்ன ஆகுதுன்னு. இன்னும் வெயிட் பண்ணி பாருங்க, அடுத்தது என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அதுல வந்து அந்த ஆனந்த் சகோதரர் சொல்றாரு, அவர் சொல்றாருன்னா சின்ன சின்ன யூடியூபர்ஸ்ல முதல்ல விஜயகிருத்திக்கு நான் இருக்கேன். இந்த விஜயகிருத்தி சின்ன யூடியூபர், நான் ஒத்துக்கிறேன். நான் ரொம்ப 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 சின்ன யூடியூபர். அடுத்த சின்ன யூடியூபர் யாருன்னு சொல்றாரு அப்படின்னா மதன் கௌரி. மதன் கௌரி வந்து சின்ன யூடியூபர் ஆமா. அப்புறம் வந்து மிஸ்டர் ஜிகே அவர் சின்ன யூடியூபர் ஆமா. அப்புறம் ஏடிடி அவர் சின்ன யூடியூபர் ஆமா. அப்புறம் G3 ஸ்பீக்
அப்புறம் ஃபேக்டரி, சில்லி அப்டேட்டு, கேப்சா மண்டையன், ஹரிடாக்ஸ், அப்புறம் சாட்டை துரைமுருகன், அவர் சன் யூடியூபர். ஆமா, இந்த மேல உள்ள இந்த லிஸ்ட்ல உள்ளவங்களை தவிர மற்றவங்க சின்ன யூடியூபர்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து சாட்டை துரைமுருகன் ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்காரு. அப்புறம் ஏடிடி நமக்கு தெரியும், மதன் கௌரி தெரியும், மிஸ்டர் ஜிகே தெரியும். இவங்களை தவிர மற்றவங்களே சின்ன யூடியூபர் சொன்னா பரவாயில்ல. ஆனா இவங்க எல்லாமே சின்ன யூடியூபர். ஆமா சகோதரரே, நான் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் அவர்கள் அப்ளைனருக்கு தான் சிந்திக்கிறதுக்கு முடியல, மூளை இருந்தும் வேலை செய்யல. நீங்களாச்சும் நம்ம வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பிசிக்கல் சேஞ்சா உள்ளவங்களை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பா இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பார்வையற்றவரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்வை அற்றவர் அப்படின்னு நாம ஒரு குறையா பார்ப்போம். ஆனா எந்த ஒரு பார்வையற்றும் தடுக்கி போய் விழுந்து ஒரு விபத்துக்குள்ளானாரு, இல்ல காயமாயிட்டாரு, விழுந்துட்டாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க சென்ஸ் அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். எதுக்காக நிக்கிறது, யாருன்னு பொண்ணு டக்குன்னு சொல்லுவாங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு மார்னிங் வந்தவங்க ஈவினிங் வரைக்கும் எல்லா பக்கமும் டிராவல் பண்ணிட்டு மறுபடியும் கரெக்டா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. நீங்க இதை கவனிச்சிருப்பீங்க இல்லையா? எத்தனையோ பட்டப்படிப்பையெல்லாம் அவங்க படிச்சிருக்கிறாங்க பார்வையற்றவர்கள். அப்போ அது மாதிரி ஒரு பிசிக்கல் சேலஞ்சு அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான வந்து புத்தி கூர்மை, சிந்திக்கும் திறன், அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கும். சோ இவங்க கூட சேர்ந்து நீங்க அதை தயவு செய்து அதை பயன்படுத்தாம விட்டுறாதீங்க. உங்ககிட்டயே ஆற்றல் குவிந்து கிடக்கு. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் சொசைட்டில இருக்கு. ஒரு ஒரு மோச நிறுவனத்துக்குள்ள போய் நீங்க உங்களுடைய வாழ்வை இழக்க வேண்டாம். மேலும் அதை சப்போர்ட்டும் பண்ணி உங்களை போன்ற இன்னொரு பிசிக்கல் சேலஞ்சா உள்ளவங்களையும் உள்ள கொண்டுட்டு வந்து அவர்களையும் நீங்க வந்து பரிதாபத்தை தவிக்கிட வேண்டாம். இதுதான் நம்ம சொல்றோம். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துல, இந்த யூனிவர்சல்ல எல்லாருக்கும் உண்டான ஒரு இணைப்பு ஏதோ வகை ஒருத்தவங்களுக்கும் கண்டிப்பா வந்து அந்த இணைப்பு என்பது இருக்கும். பாக்குறதுக்கு அங்கேயோ இருப்பாங்க, நாம எங்கேயோ இருப்போம். ஆனா ஏதோ ஒரு இணைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சோ இத மைவி3 வந்து அதையெல்லாம் உங்களுக்கு பிரேக் பண்ணி நல்ல டீப்பான உறவே என்ன பண்ணுது, யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட பார்த்த உடனே நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணும், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், வந்து நம்ம வந்து எல்லாம் கேள்விப்படுவோம். ஆனா மைவி3 என்ன பண்ணிருக்குன்னா நல்ல டீப்பான உறவுக்குள்ளேயே நிறைய பிளவுகளை ஏற்படுத்தி ரொம்ப வந்து மனம் வந்து அவங்களுக்கெல்லாம் வேதனைக்கு உள்ளாகி, நீ என்ன பார்க்காத, நானும் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட ஒரு பக்கம் அவங்க இருக்காங்கன்னா இவங்க போறதில்ல, இவங்க இருக்காங்கன்னா அவங்க போறதில்ல, எல்லாம் வந்து இந்த பக்கம் வந்தாங்கன்னா அந்த பக்கம் போயிடுறது, நேர்ல வந்தாங்கன்னா தலக முடிஞ்சிட்டு போயிடுறது. இந்த நிலைமை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்களே என்கிட்ட பேசின ஆடியோஸ் எல்லாம் இருக்கு, நான் ஒன்னா உங்களுக்கு வெளியிடுறேன். அது போக இன்னும் நிறைய தொடர்ச்சியா உங்களுக்கு வீடியோ வரும். நான் சில அலுவல் காரணமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனாலதான் என்னால வீடியோ எடுத்து எடிட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியல. தொடர்ச்சியா வந்துட்டே தான் இருக்கும். இந்த வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.